இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கிறிஸ்துவனின் உண்மையான அடையாளங்கள் அப்படின்ற தொடரின் 4வது நாள் நிகழ்ச்சிக்கு மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம அதிகமாக உபயோகிக்கிற இந்த மொபைல் ஃபோனில் நிறைய மெசேஜ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படி நிறைய ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னா நம்முடைய ஃபோன் என்ன செய்யும், ஹேங் ஆயிரும். உடனே நம்ம என்ன செய்வோம், தேவையில்லாத மெசேஜ், தேவையில்லாத டாக்குமெண்ட் அப்படிலாம் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபோன் சுமூகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஃபோனுக்கே இப்படிப்பட்டதான நீதி, இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு தெரிந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதான கசப்புகளை அதை டெலீட் பண்ணாமல் நம்ம வைத்திருக்கிறதுனால நமக்கு அநேக காரியங்கள் நேரிடுகிறது. நமக்கு பாவமான காரியங்கள் அதிகமாக நம்ம செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, தேவையில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வச்சிருப்போம் அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்பதாக நம்மை குறித்து பேசப்பட்ட அவதூறான காரியங்கள், முகத்துக்கு நேராக பேசப்பட்டதான குற்றச்சாட்டுகள், இல்லை ஏதாவது தேவையில்லாத காரியங்கள், நம்மை காயப்படுத்தினாத வார்த்தைகள், மற்றவர்களிடத்துல நம்மை குறித்து பேசின அவதூறுகள், இப்படி நிறைய காரியங்களை நம்முடைய இருதயத்துல போட்டு வச்சுட்டு நான் அவங்களை என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன், இந்த காரியத்தை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது எல்லாவற்றையும் சேவ் பண்ணி அதை டெலீட் பண்ணாம வைக்கிறதுனால நம்முடைய வாழ்வு எப்படி காணப்படுகிறது, நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது, நாம் கிறிஸ்தவர்களுக்குரிய அடையாளத்தை காண்பிக்க முடியாதபடி நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் என்னன்னா மன்னிப்பு. சிலுவையில அவர் காட்டினதான காரியமும் அதுதான், மன்னிப்பு தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அநேக நேரங்களில் நம்ம மன்னிக்க முடியாதபடி நம்ம திணறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாள்ல இந்த அடையாளம் என்ன அடையாளம் அப்படின்னா, மன்னிக்கும் இதயம் தான் கிறிஸ்தவர்களுக்கு வேண்டிய மிக முக்கியமான அடையாளமாய் காணப்படுகிறது. அதை குறித்து தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு அநேக நேரங்களில் நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கிறதுனால, டெலீட் பண்ணாம மன்னிக்காததுனால நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், துக்கப்பட்டு துன்பப்பட்டு இப்படிலாம் என்னை குறித்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுகிறவர்களாய், நம்ம சந்தோஷமற்றவர்களாய் வாழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை இந்த வேதாகமத்துல எழுதி வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, கொலோசையர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் நம்மை மன்னித்தார், நம்முடைய பாவத்தை மன்னிச்சாரு, அதனால நான் மற்றவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த நாள்ல மன்னிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும், மன்னிக்காம இருக்கும்போது நமக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றதை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம அநேக நேரங்களில் நம்மை காயப்படுத்துகிறவர்களை நம்ம முழு மனதோடு மன்னிக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். மன்னித்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேலானதாய் காணப்படும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சில நபர்களை என்னால் மன்னிக்க முடியாதபடி என்னுடைய மனதில் பலவிதமான கசப்பான காரியங்கள், அவர்கள் என்னிடத்துல பேசினதான காரியங்கள், எனக்கு தவறான குற்றச்சாட்டுகளின் நிமித்தமாக என்னுடைய இதயம் மிகவும் கலங்கி காணப்பட்டது. இவங்களை மன்னிக்க முடியாது. அந்த வார்த்தைகளை நினைத்து எனக்கு கண்ணீராய் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு திருச்சபையில மன்னிப்பை குறித்து பேசப்பட்டது. நீங்க மன்னிக்கல அப்படின்னா அந்த சுமையை நீங்க வைத்துக்கொண்டே இருக்கிறீங்க, உங்களுடைய இதயம் லெகுவாய் காணப்படாது, உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாது. யாரெல்லாம் நீங்க மன்னிக்கணுமோ இந்த நிமிஷம் மன்னிங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் கண்ணீரோடு அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருடைய சமூகத்துல நான் அந்த நபர்களை மன்னித்தேன், மனப்பூர்வமா மன்னித்தேன். அந்த நாளிலிருந்து எனக்கு பலவிதமான ஆசீர்வாத கதவுகள் திறந்ததை கண்கூடாய் கண்டேன். அப்பதான் நான் யோசித்தேன், நம்ம மனதுல வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கசப்பான காரியங்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை அது கொண்டு வர தடை பண்ணுகிறதாய் காணப்படுது. அதனால நீங்க மன்னிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் மேலானதாய் காணப்படும். இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிலமோன்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஒனேசிமு அப்படின்றவனை குறித்து. இந்த ஒனேசிமு யார் அப்படின்னா, பவுலுடைய நண்பனாகிய பிலமோனுடைய வீட்டுல வேலை செய்கிற ஒரு அடிமை. இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த பிலமோனுடைய பணத்தையும் பொருட்களையும் திருடி கொண்டு ரோமாபுரிக்கு சென்று விட்டான். இது பவுலுக்கு நன்றாக தெரியும். அவன் நினைத்திருந்தா சொல்லலாம், இது ஒரு தண்டனைக்குரிய காரியம் தான், அடிமை இப்படிப்பட்ட திருட்டான காரியத்தை செய்தால் அதற்குரிய தண்டனை அனுபவிக்கணும். ஆனா இந்த பவுல் அதை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவனை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுகிறான். மாற்றி பிலமோனிடத்திலே சொல்லுகிறான், அவனுக்காக வேண்டிக் கொள்கிறான். எதையாகிலும் அவன் உன்கிட்ட கடன் பட்டிருந்தா, அவன் எதாகிலும்
அவன் அநியாயமா செஞ்சிருந்தா அதை ஏன் கணக்குல எழுதி கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக அவன் என்ன செய்யறான், பிலோமோன் இடத்துல பேசுகிறான். இப்படிப்பட்டதான மன்னிப்பை இந்த பவுல் ஒனேசிமுக்கு கொடுத்தனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒனேசிமு ஊழியக்காரனாக மாற்றப்பட்டான். எபேசு சபையில ஒரு சிறந்த ஊழியக்காரனாக செயல்பட்டான் அப்படின்றதுதான். நம்ம அநேக நேரத்துல நம்ம சில காரியங்களை நம்ம மன்னிக்காததுனால நமக்குரிய ஆசீர்வாதங்களும் மற்றவருக்குரிய ஆசீர்வாதங்களும் அது தடை பண்ணுகிறதாய் காணப்படும். நம்ம எல்லாரும் அறிந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள எரிச்சவங்கள அவங்க கிளாடிஸ் அவங்க ஸ்டெயின்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா மீடியாவுக்கு முன்பதாக சொன்னாங்க, நான் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் எரித்தவர்களை நான் மன்னிக்கிறேன், அவங்க மேல எனக்கு கோபம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அவங்க மேல கோபமா இருந்தாங்க. இந்த உலகமே அதை அந்த கொடூர காட்சியை பயங்கரமா சித்தரித்து கொண்டிருந்த நேரத்துல இவங்க சொன்னது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இவங்க 2005ஆம் ஆண்டு இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து இந்திய கவர்மெண்ட் என்ன செய்து கௌரவித்தது. ஒருவேளை நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம அறிந்து கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக நம்ம வாழுகிறோம் அப்படின்னா நாம் மன்னிக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சில நேரத்துல நான் மன்னிக்கிறேன், திருப்பி திருப்பி அவங்க எனக்கு எனக்கு கெடுதல் தான் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க அவங்க மேல உள்ள கசப்பான காரியங்களை நீங்க மறந்து விட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது உங்களோடு சமாதானமாகும்படியான வாய்ப்பை ஆண்டவர் அதற்குரிய வழியை ஆண்டவர் திறப்பாரு. நம்ம மன்னிக்காம இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம மன்னிக்கல அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை நான் வாசித்தேன். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மன்னிக்காம நம்ம இதயத்தை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நாமே விஷத்தை குடிச்சிட்டு அது மற்றவங்க சாகணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை போன்றுதான். அந்த மன்னிக்காத தன்மை நம்ம விஷத்தை கொடுத்துட்டு மற்றவங்க சாகணும் அப்படின்னு அப்படி வெறியோடு இருக்கிறதான காரியத்தை போன்றது அப்படின்னு ஒரு இதை நான் வாசித்தேன். இப்போ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாய் காணப்படுது. அநேக நேரங்களில் நம்ம மன்னிக்காம இருக்கிறதுனால அந்த காரியத்தை குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்கிறதான தவறான காரியங்களுக்கு நேராக தான் நம்ம வழி நடத்தும். அதனால இந்த மன்னிப்பு அப்படின்ற காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை அது செய்ய முடியலை, என்னால் மன்னிக்க முடியலை அப்படின்னா ஆண்டவருடைய பலனை பரிசுத்த ஆவியானவரின் துணையை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் உண்மையிலே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்படின்றத எந்த விதமான சந்தேகம் இல்லை. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜாட்ட ஒரு ஊழியக்காரன் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். அவனுக்கு அதை செலுத்த முடியல அப்படின்னு அவன் போய் அவன்கிட்ட கெஞ்சும் போது அவன் என்ன செய்யறான், மன்னித்து விடுகிறான். ஆனா திரும்பி வரும்போது அவனுக்கு கீழே வேலை செய்யற ஊழியக்காரன் அவன் என்ன செய்யறான், ஒரு குறைவான ஒரு 100 தாலந்து அவனுக்கு 100 பணம் அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருந்து அவனை தொண்டை பிடிச்சு நிறுத்தி அவனை காவல்ல போட்டான். இதை கேட்ட ராஜா என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு மன்னிச்சேன், இந்த காரியத்தை உன்னால மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவனை மீண்டுமா என்ன செய்யறாரு, இதெல்லாம் கொடுக்க வரையும் நீ காவலரு அப்படின்னு சொல்லி காவல்ல போட்டாராம். நம்மளும் இதே மாதிரிதான் அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரு, நாம் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நம்ம டெய்லி சொல்ற பரமண்டல ஜபத்துல கூட மற்றவர்களை நாங்க எப்படி மன்னிக்கிறோமோ அப்படி நீங்க எங்களை மன்னிங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும், நாம் சந்தோஷமான வாழ்வு வாழணும், நம்முடைய பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னா நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் வரும். அதனால இந்த மன்னிப்பின் அடையாளமாகிய இந்த கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளமாகிய இந்த பண்பு நம்மிடத்துல காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம அநேக நேரத்துல ஒருவேளை நினைக்கலாம், நான் தப்பு செய்யல ஆனா நான் ஏன் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அது பலவீனத்தின் அடையாளமா காணப்படுறது, நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா அது பலவீனத்தின் அடையாளம் இல்ல, ஆண்டவர் எனக்குள்ள வாழுகிறார், நான் கிறிஸ்துவை உடையவளாக வாழ்கிறேன், கிறிஸ்துவை உடையவனாக வாழ்கிறேன் அப்படின்றத அது நமக்கு வெளிக்காட்டுகிறதற்காக தான் இந்த மன்னிப்பின் அடையாளத்தை நமக்கு சுதந்திரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. மன்னிப்பு அப்படின்னு சொல்றது ஒருவேளை நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம உபகாரம் செய்யறோம், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படின்றது அல்ல, நாம் நம்முடைய இருதயத்துல நம்ம வைத்திருக்கிறதான சில காரியங்களை சிறையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு காரியமாக கூட அது காணப்படும். இது உணர்ச்சி பூர்வமாக நம்ம மன்னிப்பு கேட்பதல்ல, உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மற்றவர்களுக்காகவும் நம்ம வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்டதான மன்னிப்பர்களும் இதயத்தை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல ஆண்டவரே, கிறிஸ்தவர்களின் உண்மையான அடையாளம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பை குறித்து நாங்க பார்த்தோம். இது எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதற்கு மிகவும் கடினமான காரியமாய் காணப்படுகிறது தகப்பனே. எங்களால அநேக நேரங்களில் எங்களால முடியல ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு நேரம் தான் நாங்கள் திருப்பி மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே, ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் மன்னிக்க தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, மன்னிப்பு இல்லை அப்படின்னா எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது அப்படின்னு நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, நீங்க சிலுவையில முன்மாதிரியாய் மன்னித்து போனீங்க ஆண்டவரே. எங்களால நிறைய காரியங்களை மன்னிக்காதபடி எங்களுடைய இருதய கதவுல நாங்க பூட்டி ஆண்டவரே, அதெல்லாம் நாங்க சேவ் பண்ணி டெலீட் பண்ணாதபடி எங்களுடைய இருதயத்தை கனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இதன் மூலமாய் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்க ஆண்டவரை தடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த காரியங்களை எங்களை விட்டு மாற்றி நாங்கள் உண்மையாய் ஆண்டவரை மன்னித்து பரலோக ராஜ்யத்துக்குரிய அடையாளத்தை நாங்க காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். உடைய கிருபையினால வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை